ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் சர்க்கம் 6. ராவணனின் மாளிகையில் புகுதல். தான் இஷ்டப்படி உருவம் எடுக்கக்கூடிய ஹனுமார் தன்னுடைய ஆசை தீர்ற வரையில் விமானம் மாதிரி இருக்கக்கூடிய மாளிகைகளில் நல்லா தேடி பார்த்துட்டாரு. எங்கேயுமே சீதா பிராட்டியாரை பார்க்க முடியாததுனால மனசு ரொம்ப வருந்திட்டு அப்புறம் திருப்பியும் ரொம்ப கவனமாக இலங்கையை சுற்றி சுற்றி வந்தார். அந்த ஒளி பொருந்திய ஆஞ்சநேயர் ராவணனோட இருப்பிடத்துக்கு போனார். சூரியன் மாதிரி நல்லா ஒளி பொருந்திய அந்த மதிச்சுவல்களால் சூழப்பட்டிருந்த அந்த மாளிகை பெரும் காட்டை சிங்கங்கள் காக்கிற மாதிரி பேருருவம் படைச்சிருந்த ராட்சசர்களால் இலங்கை மாநகரம் காவல் காக்கப்பட்டு வந்துட்டு இருந்ததையும் வானரோத்தமர் பார்க்குறாரு. விசித்திரமான தங்கத்தில் வேலைப்பாடு செஞ்ச வெள்ளி தோரணம் நல்லா அழகு பண்ணுச்சு. அற்புதம் அழகு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அறைகள் வாசற்படிகள்லாம் இருந்துச்சு. வெறும் எண்ணிக்கையில் யானைப்படையினர், அப்புறம் எப்பயுமே சோர்வடையாத காலாட்படையினர், யாராலும் வெல்ல முடியாத உத்தம ஜாதி குதிரைப்படையினர், ரதத்தில் போய்கிட்டு இருக்கிற வீரர்கள், இவங்கெல்லாம் மாளிகையை காவல் பண்ணிட்டு இருந்தாங்க. தங்கம் வெள்ளி தந்தம் இதனால் சிறப்பாக வேலைப்பாடு செஞ்ச விசித்திரமான ரதம், சிங்கம், புலித்தோல்னால் செஞ்ச கவசம் இருந்த வீரர்கள், இவங்க எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு பெரிய சத்தத்தை ஏற்படுத்திட்டு எப்பயும் அரண்மனையை சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. பல வகையான ரத்தினங்கள் பதிச்ச உயர்ந்த ஆசனங்கள், பாத்திரங்கள்லாம் இருந்தது. மகாரதர்கள் பெரிய ரதங்களில் பெரிய ஆசனத்தில் உட்கார்ந்துருந்தாங்க. தனி ஒருத்தனா 1000 வில் வீரர்களை எதிர்த்து போர் புரிகிற திறமை இருக்கிறவன், அதே மாதிரி அஸ்திரங்கள்லையும் விடுறதுல ரொம்ப நிபுணனாக இருக்கிறவன், இவன் தான் மகாரதன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனங்க வர்ற காட்சிகளாலையும் பல்லாயிரக்கணக்கான பலதரப்பட்ட விலங்குகளால், பறவைகளால் அந்த சுற்றுப்புற சூழலே நிரம்பி இருந்துச்சு. பயிற்சி எடுத்துக்கிட்ட ராட்சசர்கள் எல்லாம் அந்த எல்லைகளை காவல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா இடத்துலையும் முக்கியமான பெண்கள் நிறைஞ்சிருந்தாங்க. ராவணனோட இருப்பிடத்தில் நிரம்பின இந்த ஸ்திரீ ரத்தினங்களில் உயர்ந்த அணிகலன்கள் எழுப்பின ஒலி சமுத்திரத்தோட சப்தம் மாதிரி பேரிரைச்சல் கேட்டுச்சு. அரசருக்கு தகுந்த மாதிரி பொருட்கள் முதல் தரமான வாசனை பூச்சிகளால் நிறைஞ்சு, எப்படி சிங்கங்களால் நிறைஞ்ச ஒரு பெருங்காடு மாதிரி அந்த அரண்மனையில் பெருந்தனக்காரர்களால் நிறைஞ்சிருந்துச்சு. அந்த இடம் பேரிக மிருதங்க வாத்தியம் ஒலி முழங்கிக்கிட்டு இருந்துச்சு. சங்க கோஷம் எதிரொலிச்சிட்டு இருந்துச்சு. வேள்வி சாலையில் தினசரி பூஜை, பருவகால ஹோமங்கள், இது எல்லாமே ராட்சசர்களால் முறையாக நடத்தப்பட்டு இருந்துச்சு. ரத்தின கம்பளங்கள் அங்கங்கே விரிக்கப்பட்டிருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு பெரிய கடல் மாதிரி கம்பீரமாக இருந்தது. பெரிய கடல் எப்படி பேரிரைச்சல் போட்டுட்ருக்குமோ அது மாதிரி நல்ல ரத்தினங்கள் இறஞ்சி கிடக்கிறதையும், யானை, குதிரை, அப்புறம் ரதங்களில் இருக்கக்கூடிய தேவதைகள் நிறைஞ்சதாக இருக்கக்கூடிய இந்த மாளிகையை பார்க்குறாரு வானரர். லங்கைக்கு ஒரு ஆபரணம் மாதிரி இருக்கக்கூடியது தான் இந்த பெரிய மாளிகை அப்படின்னு ஹனுமான் நினைக்கிறாரு. அங்கே ராவணனுக்கு பக்கத்தில் ஹனுமான் சுற்றி வந்தார். ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு தாவி போய் ராட்சசர்களோட தோட்டங்களை பார்த்துட்டு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் உப்பரிகைகளில் நடந்தும் போய்கிட்டு இருந்தார். ரொம்ப வேகத்தோட பிரகஸ்தனோட இருப்பிடத்துக்கு குதிச்சார். அப்புறம் மகாவீரன் மகாபார்ச்சுவன் வீட்லையும் பார்க்குறாரு. மேகம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கும்பகர்ணனோட மாளிகைக்கும் விபீஷணனோட மாளிகையிலையும் குதிச்சு தேடினார். மகோரதன், விருபாக்ஷன், வித்யுஜிஹ்வன், வித்யுத்மான், வஜ்ரதம்ஷ்டிரன், சுகன், புத்திமான், சாரணன், இந்த மாதிரியான அரக்கர்கள் வீடுகளுக்கும் தாவி தாவி போய் பார்க்குறாரு. இந்திரஜித்தோட வீடு, ஜம்புமாலி வீடு, சுமாலியோட வீடு, இவங்க வீடுகளுக்கும் வானர வீரர் போய் பார்க்குறாரு. லட்சுமி கேது, சூரிய சத்ரு, வஜ்ரகாயன், இந்த மாதிரி அரக்கர்களுடைய வீடுகளுக்கும் வானர வீரர் தாவி போய் பார்க்குறாரு. தூம்ராக்ஷன், சம்பாதி, வித்யுத் ரூபன், பீமன், கணன், விகனன்,
சுகநாசன், வக்ரன், சடன், விகடன், ஹ்ரஸ்வகர்ணன், தம்ஷ்ட்ரன், ரோமஜன், யுத்தோன்மத்தன், மத்தன், துவஜக்ரீவன், வித்யுஜிஹ்வன், இந்திரஜிஹ்வன், ஹஸ்திமுகன், கராளன், பிசாச்சன், சோனிதாஷன், இந்த மாதிரி மற்ற ராட்சசர்கள் வீட்டுக்கும் போய் பார்க்குறாரு. அந்தந்த வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பு அதெல்லாத்தையும் ஆஞ்சநேயர் பார்க்குறாரு. சுற்றுலையும் இருக்கக்கூடிய மற்ற எல்லா வீடுகளையும் பார்க்குறாரு. எல்லாத்தையும் கடந்து போகிறாரு. கடைசியில் ராட்சச மன்னன் ராவணனுடைய அரண்மனைக்கு வந்து சேர்றாரு. விகாரமான கண்கள் இருக்கக்கூடிய ராட்சசிகள் ராவணனை அவங்க முறை வைத்து பாதுகாக்கிற பணியில் சுற்றி வர்றதை பார்க்குறாரு. ஹனுமான் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது சூலம், உலக்க இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு, சக்தி, தோமரம் அதையும் பிடிச்சிட்டு நிறைய ராட்சசிகள், அப்புறம் பல வகையான குல்மம் அப்படிங்கிற ஒரு சேனை கூட்டம், இதெல்லாம் ராட்சச மன்னன் வீட்டில் ஹனுமான் பார்க்குறாரு. அதாவது ஒரு குல்மம் அப்படிங்கிறது 45 காலாட்கள், 27 குதிரைகள், 9 தேர்கள், 9 யானைகள், இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு குல்மம்னு சொல்கிறது. இது இத்தனையும் அரண்மனையில் பார்க்குறாரு. பெரிய உடம்பு இருக்கிறவங்க, நிறைய ஆயுதங்களை வச்சிட்ருக்கிறவங்க, இப்படி இருக்கக்கூடிய ராட்சசர்களெல்லாம் அங்கே பார்க்குறாரு. சிகப்பு, வெள்ளை, கருப்பு, மஞ்சள் இந்த மாதிரி வேகமாக போகக்கூடிய குதிரைகள், யானைகளோட மோதுறதுக்கு ஏதுவானதாகவும் நல்ல குலத்தில் பிறந்தது, அழகாக இருக்கக்கூடிய கஜ யுத்தத்திலேயே நல்ல தேர்ச்சி அடைஞ்ச யானைகளும் அங்கே இருந்துச்சு. அந்த யானைகள் எல்லாம் பார்க்குறதுக்கும் சரி, போர்லையும் சரி ஐராவதத்துக்கு ஒப்பாக இருந்த மாதிரி இருந்தது. எதிரி படைகளை நாசம் செய்கிறது அளவுக்கு சக்தி பெற்றதாக இருந்தது. மேகங்கள் உருகி ஓடுறது மாதிரி, மலையிலேருந்து நீர்த்தாரைகள் எப்படி பெருகி வந்த மாதிரி, அது மாதிரி மத நீரை பெருக்கிக்கிட்டு மேக கர்ஜனை மாதிரி யுத்தம் பண்ணிட்டு யுத்தத்தில் யாராலையும் வெல்ல முடியாதது மாதிரி இருந்த இந்த யானைகளை எல்லாத்தையும் வாயுமைந்தன் ராட்சசனுடைய வீட்டில் பார்க்குறாரு. தங்கத்தினால் அலங்கரிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான வாகினிகள் அப்புறம் ராட்சச மன்னன் வீட்டில் இருக்கிறத பார்க்குறாரு. வாகினி அப்படின்னா 405 காலால், 243 குதிரைப்படை, 81 யானை, அப்புறம் 81 தேர், இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு வாகினி அப்படிங்கிறது. வாயுகுமாரன் ஹனுமான் தங்கத்தால் அழகாக வேலைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறதாகவும், பகல் நேரத்தில் சூரியன் மாதிரி ஒளி வீசுறதாகவும், நிறைய வண்ணங்கள், வடிவங்கள் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு சக்தி வாய்ந்த சிறந்த பல்லக்குகள் எல்லாம் பார்க்குறாரு. கொடி வீடு, சித்திரசாலை, விளையாட்டு அரங்கம், இதில் அழகான மரத்தால் வடிவமைக்கப்பட்ட மாலைகள், நல்ல அழகான அறைகள், பகலில் வெப்பம் தெரியாமல் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய சிற்றில்கள் அப்படிங்கிறது, அது எல்லாத்தையுமே ராவணன் வீட்டில் பார்க்குறாரு ஹனுமான். மந்திரமலை மாதிரி மயில் கூட்டங்களால் நிறைஞ்ச, கொடி மரங்களால் சூழப்பட்ட உத்தமமான அந்த வீட்டை பார்க்குறாரு. ஹனுமான் ஏராளமான ரத்தினங்கள் சிதறி கிடக்கிறதையும் பார்க்குறாரு. நிதி கூட்டங்களால் நிரம்பி இருந்துச்சு. சிறந்த சிற்பிகளோட வேலைப்பாட்டினால் செய்யப்பட்ட பரமசிவனோட வீடு மாதிரியும், ரத்தினங்களோட ஒளியினாலையும், ராவணனோட தேஜஸாலையும், சூரியன் மாதிரி சிறப்பாகவும் அந்த கட்டடம் பிரகாசிச்சிச்சு. சொக்க தங்கத்தினால் செய்யப்பட்ட படுக்கை, ஆசனம், அப்புறம் வெள்ளையாக தூய்மையாக இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாத்தையும் பார்க்குறாரு ஹனுமான். மது, ஆசவம் இது எல்லாம் குடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பானை பாத்திரங்களையும், மணிமயமாக இருக்கக்கூடிய போஜன பாத்திரம் அங்கே நிறைய இருந்துச்சு. கொஞ்சம் நெருக்கமாக இல்லாமல் விஸ்தாரமாக ஏராளமாக இடைவேளை விட்டு குபேரனோட இடம் போல் அது இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சிலம்புகளோட சத்தத்தினாலையும், ஒட்டியானத்தோட ஒளியினாலையும், மிருத்தங்கம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தோல் வாத்தியங்களோட நாதத்தாலையும் மதுரமான ஒலி கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. நிறைய உப்பரிகைகள் இருக்கிறது, நூற்றுக்கணக்காக பெண்மணிகள் நிறைஞ்ச நீல கட்டுகள் இருக்கக்கூடிய அந்த பெரு மாளிகைக்குள்ள ஹனுமான் பிரவேசிக்கிறாரு. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தின்
6வது சர்க்கம் முற்றிற்று. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்.